நமஸ்காரம். விண்வழி நிகழ்நிலை திருவண்ணாமலை ஜூம் குழுவினருக்கும் பொறுப்பாளர் சாலி சிவகுமார், சாலி சதீஷ்குமார் மற்றும் என் உரையை பதிவு செய்ய வந்திருக்கும் சாலி ஆனந்த முதலியாருக்கும் எனது அன்பு கனிந்த நமஸ்காரங்கள். இரவா இரவா இனி மறவாததும் வேறு பெற்ற பணக்காரரடி, குருவாயூருவாய் வந்திட்டாரே நம்மை கூண்டில் அடைத்திட்டதை அடியுங்கடி. கூண்டில் அடைப்பது எளிதல்லவே, அவர் கூண்டுக்குள் நின்றே சுடித்திடுவார். கூண்டில் உன் கைவிட்டு தப்பித்து போவதை கூறுகிறேன், கொஞ்சம் கேளுங்கடி. கூண்டுக்குள் வாகை கூலமும் உண்டு, அந்த குளத்தில் மூல குகைகள் உண்டு. கூண்டுக்குள் வாகை கூலமும் உண்டு, அந்த குளத்தில் மூல குகைகள் உண்டு. பாண்டியன் மூல குகைக்குள் ஒளியுமுன், பாண்டியன் மூல குகைக்குள் ஒளியுமின், பார்வை முன்வைத்து அடியுங்கடி. ஆண்டவர்கள் வாக்கியம் ஒன்றில், சைவம் என்றாலும் சன்மார்க்கம் என்றாலும் மேவழி என்றாலும் எல்லாம் ஒரு செயலே. சைவம் சைவம் என்று சொல்லி பழகி வந்தது பலனில்லாமல் போவது கண்டு வழி வழியாக காலாகாலமெல்லாம் வந்த பார்வான்கள் புது புது பெயர்கள் இதற்கு இட்டார்கள். மக்கள் ஜீவ அருட்பெருக்கை உணர்ச்சி ததும்ப கேட்கட்டுமே என்ற கருணையால் அப்படி செய்தார்கள். சைவம் என்று பேசினால் நமக்கு தெரிந்ததே என்று போய் விடுவார்களே என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் புதிதாக வைணவம் சன்மார்க்கம் என்ற பெயர்களை விட்டார்கள். இப்படி பல ஞானிகள் பலவாறு பல வழிகளை சொன்னது எதற்காக? எந்த வகையிலாவது இவனுக்கு இந்த சூட்சுமம் புலப்பட்டு இவனுடைய ஜீவன் கடைத்தேறி கொள்ளட்டுமே என்ற கருணையினால்தான் என்று அருளியிருக்கிறார். அரூபத்தில் உள்ள ஈசன் எதுவும் செய்ய முடியாது. அது மனித சக்தியில் மெய்த்தவன் பார்வான்களாக வரும்போதுதான் அந்த ஈசனுடைய அரூப சக்தி ரூபமானது மனித சக்தியுடன் சேர்ந்து விடுவதால் அருள் தரும் மகாசக்தி ஆக முடியும் என்று மெய்யமுதம் என்ற தெய்வ திருவாக்கிய நூலில் கூறுகிறார். இறைவன் நமக்கு கொடுத்த கொடைகள் மூன்று. ஒன்று மனித பிறவி, மற்றொன்று இறைவன் மீது நாட்டம், மூன்றாவதாக ஞான ஒளி காட்டக்கூடிய குரு என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். ஆண்டவர்கள் தம் வாக்கியம் ஒன்றில் புராணங்களில் சிவன் வரம் கொடுத்ததாகவும் திருமால் வந்து ரட்சிப்பதாகவும் இருக்கிறதே, அது ஏன்? அரூபத்தில் உள்ள சிவன்தான் எல்லா நன்மைகளையும் வரங்களையும் கொடுத்து மனிதனாக உலகுக்கு அனுப்புகிறார். இவன் அதை பெற்றுக்கொண்டு இங்கு வந்து மனம் போனபடி வாழ்ந்து அசுரன் ஆகிறான். இவனை ரட்சிக்க வேறு வழியின்றி உருவம் தாங்கி அந்த ரூபமற்ற சிவனே திருமாலாக உருவெடுத்து வருகிறார். எனவேதான் புராணங்களில் அப்படி இரண்டு விதமாக தெய்வ அவதாரத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று தெய்வ வாக்கியம் சொல்கிறார்கள். ஆண்டவர்கள் வாக்கியம் ஒன்றில் பரமாத்மாவே பிரபஞ்சத்தின் சாரமும் எல்லா ஆன்மாக்களின் சாரமுமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை உயிரின் சாரமும் அவரேதான். அதனால் நீங்களும் மெய்த்தவ வரம் கைவரவு பெற்ற பரமார்த்த சொரூப குரு போதகரை அடையாளம் கண்டு அவர் அருள் பெறின், அப்போது உன் ஆன்மா உங்களுக்கு சொந்தம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது என்று எடுத்துரைத்து தெய்வம் உள்ளார். மேலும் தெய்வமார்கள் மெய்யான ஆறாவது அறிவு என்பதை
முழுமையாக ஒருவன் பெற்றால்தான் அவன் மனிதன் ஆவான் என்பதற்கு அர்த்தம். மனு ஈசனும் ஆவான். மனுதான் மணி ஈசன் ஆகிறான். அப்படி இவனாக உனக்கு இவன் மனு ஈசனாக உனக்கு கோடி சூரிய பிரகாச ஞானத்தை தரவரும் குருபரணி நீ தரிசிக்க வேண்டும் என்று அளித்திருக்கிறார். ஒரு துவைத தத்துவ கருத்தில் மனுவினுள் இருக்க ஆன்மா என்பது ஒன்றுதான். அது ஜீவாத்மா பரமாத்மா என்று அதுவாகவே இரு ஆன்மா அவனில் பிரிவது மட்டுமல்லாமல் பல நாமரூபங்களாகவும் உலகத்தில் வழங்கப்படுகிறது. உன்னில் உள்ள இந்த இரண்டையும் ஒன்றுபடுத்தினால் உன் ஆன்மாவானது தன்னிலையை அறிந்திட முடியும். அதனை நீயாவே ஒன்றுபடுத்த இயலாது. இறையாகிய தூதரை கண்டு அறிந்து இறங்கி நின்றால் அவர் அதனை செய்வார். ஆன்மாவின் பின்னால் எண்ணத்தின் கருவியாக மனம் இருக்கிறது. அந்த மனத்தை அவரிடம் ஒப்படைத்தால் மனம் நிறைநிலை அடையும். அது நிறைநிலை அடைந்ததும் இந்த ஆன்மா நிலையான பேரின்ப நித்திய வாழ்வில் திளைத்து நிரந்தரமாக இறை சொருபமாகிய அவரிடமே சென்று வாழ்கின்றன என்று துவைத தத்துவம் கூறுகிறது. இதை பற்றி ஆண்டவர்கள் விவரிக்கும் ஒரு வாக்கியத்தில், ஒரு ஆன்மாவாக உன்னுள் உள்ள பிரணவம் ஜீவாத்மா பரமாத்மா என இறைவிதிப்படி அதுவே பிரிந்துள்ளது என்று சொன்னாமே, அப்படி உன்னுள் உள்ள பரமாத்மா தான் ஜீவாத்மாவாகவும் இருக்கிறது. இந்த இரு உயிரிலும் காரணதேகம் என்ற ஒரு வல்லப கருவியில் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரணம்தான் சைவ திருமேனி. அந்த காரணதேகம்தான் சைவ திருமேனி, சைவ நாயக திருமேனி. மினுகிய பரிசுத்த எழில் தேகமது. இது யமனுக்கு அச்சம் தரும் ஒரு சிம்ம சொப்பன ஞான கிளியே. இதன் நிழலை கண்டாலே யமன் அஞ்சி ஓடி ஓடுவார் என்று எடுத்துக் கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் தமது உபதேசத்தில் ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டின் சேர்க்கையானது கடிகாரத்தில் மணிக்கொரு தரும் மணியை காட்டும் முள்ளும் நிமிஷத்தை காட்டும் முள்ளும் ஒன்று சேர்வதை போன்று சேர்ந்துதான் அவ்வப்போது இது செயலாற்றும். இப்படி சாதாரணமாக தனித்தனியாக தகுதியான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போதெல்லாம் இந்த இரு ஜீவனும் ஒன்று சேரும். நிறைவாக பிரிந்துவிட முடியாத நிலையில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேர வேண்டும் என்பது பிரம்ம நியதி என்று தெய்வம் அருளியிருக்கிறார்கள். தெய்வம் அவர்கள் தங்கள் வாக்கியம் ஒன்றில், பரமபதம் தரும் கைலாயம் உன்னுள்தான் உள்ளது. அந்த பிரகாசம் உனக்குள்ளாகத்தான் உள்ளது. ஆனால் அது உன் மெய்யாதிக்க குருவரன் அருளால் மட்டுமே நீ பெற முடிவதாக இருக்கிறது என்று அறிகிறார். தன் தூளத்தில் குடிகொண்டிருக்கும் கோடி சூரிய பிரகாச பிரம்ம பிரகாச சுரூபத்தை தன் முயற்சியால் எவரும் அறியவே முடியாது. அவதார மூர்த்தியாக எழுந்தெறி வந்துள்ள ஒரு தெய்வ சன்னிதானத்தின் திருமுன்னன் வணங்கி நின்று சாமனும் சாப்பழக வேண்டும் என்பதுவே இறைவன் மனிதன் தலைகளில் மேல் விதித்துள்ள தீர்ப்பு என்று தெய்வம் அறிகிறார். மெய்வழி வேதத்தில் துஞ்சாமல் துஞ்சி எங்கே தூங்குதற்கு துண்டு குரு நாதர் அனுபோகம் வேண்டும் என்று பாடுகிறார். முத்தாய்ப்பான ஆண்டவர் ஒரு வாக்கியத்தில் மாணிக்க வாசகருக்கும் பட்டினத்தாருக்கும் உபதேச ஆணையை எழுதி வைத்திருக்கிறார். பிரணவத்தை பற்றிய உருவத்தை அவர்கள், இது வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறொருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடித்து யாரும் வந்து கட்டி முடிக்க இயலாத லிங்கம், இது நெஞ்ச கருத்தினுள்ளே வைத்து பூஜிக்கின்ற பூஜையன்றோ, இது என் குருநாதர் மொழிந்ததுவே என்று அடையாளம் சொல்கிறார்கள். மெய் அடையாளம் இப்படி இருக்க, லிங்கத்தை பற்றிய மெய் அடையாளம் இப்படி இருக்க, உலக மக்கள்
கல்லில் சிற்பியின் ஒளியால் செதுக்கிய ஒரு கற்சிலையை மெய்யான இறைலிங்கம் என்று நினைப்பது பாவம் அல்லவா? ஒவ்வொருவரும் அவரவரின் நெஞ்சகத்தில் உள்ள அந்த எட்டாத புஷ்பமான அதை குருமுகமாக வைத்து பூஜிக்க வேண்டிய அறிதற்கரிய மகத்துவ பொருள் அல்லவா இது என்று விளக்கியுள்ளார். மேலும் ஆண்டவர் வாக்கியத்தில் வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி என்று எல்லாரும் ஒருமுகமாக பகிர்ந்தார்கள் பாருங்கள். மாமுனிவராக தட்சிணாமூர்த்தியாக வந்த அம்பலவாணர் போன்ற குருபரன்கள் பலரும் படித்ததில்லை. ஆனால் அவருடன் மெய்ப்பொருளை பெற்ற நால்வரும் அவர்கள் போன்றோரும் வேத படிப்பிலோ மகா நிபுணர். 4 மறை வேத சாஸ்திரங்களையும் மிக தெளிவாக கற்று முறைப்படி எடுத்து பேசுகிறவர்கள். அம்பலவாணர் போன்ற குரு மகாத்மியர்கள் அப்படி படித்ததில்லை. ஆயினும் அத்திருமேனியர்களிடத்தே அவர்கள் போதம் கேட்டவுடன் நால்வரும் நாக்கு அறுபட்டு வாயிருந்தும் பேச வாய் வராதவர்களாய் அன்று திகைத்து நின்றார்கள் என்று தெய்வம் எடுத்துக்காட்டி பேசியிருக்கிறார்கள். மனிதன் தன்னுள்ள இறைசக்தியான தன்னையே அறிவதற்கு தான் ஆதி பிரம்மநாதர் தம் தேவ தூதுவரை உலகுக்கு அனுப்புகிறார். அவர் உத்தரவுப்படி இந்த மெய் குருபரன்கள் உலகிற்கு வரும்போது மனுவானவன் தன்னுள் உள்ள இறைபொருளை அறிந்துணர் செய்வதற்காக எந்தெந்த விதமான அருந்தவ அருட்பொழிவுகளை எல்லாம் இறை தூதுவராகிய மாமுனிவர்கள் செய்தார்கள் என்று தெய்வம் தம் வேத நூலில் விலைக்குள்ளாக அருளியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த செய்திகளெல்லாம் நம் மான்மீகத்தில் ஒவ்வொரு வரிகளிலும் வரிசையாக எடுத்து தெய்வங்களால் காட்டப்பட்டிருக்கிறது. இறை தீர்க்கதரிசியாக வரும் பார்வான்கள் கூட்டத்தில் ஒருவராக வரும் குருபரன் ஆனவர்கள் தரும் அந்த மெய்யான ஆசாரியின் அருட்கிரண போதமே உனக்கு இதனை தந்து மெய்யில் ஏற்ற முடியுமே தவிர வேறு எப்படி மெய்ஞானத்தை பெறும் பெருவாழ்விற்கான ஒரு பெருநிலையை யாரும் எப்படியும் பெற முடியாது என்று தேவமர்கள் நிரூபணருடன் எடுத்து வைத்துள்ள வாக்கியத்தினை நம் மெய்வழி மாமறைகளில் காணலாம். தெய்வ அருள் வருஷிப்பு நூலில் ஆண்டவர் வாக்கியத்தில் இப்போது சொல்கிறோம் கேள்வி. உப என்றால் 2, அதாவது சாவில் பொய் மெய் என 2 உள்ளது. அதில் மெய் என்பது 10 அடையாளத்தோடு அடக்கமாவது, பொய் என்பது கசப்பு தீட்டு ஜலம் வெளியாகி சாவது. ஆக 2 நிஜம் என்ற 2 நிஷத். முதல் நிஷத் ஒன்று, உபநிஷத் ஒன்று என்று எடுத்துரைத்துள்ளார். 2 நிஷத் பற்றியும் வேதங்கள் பேசுகிறது. ஜீவ பரிசுத்த இறப்பு ஒன்று, கடும் துன்ப இருள் மரணம் இறப்பு ஒன்று, மற்றொன்று ஆக 2 இறப்புகள் உள்ளன. ஜீவப்பிரியான இறப்பிற்கு யமவாதனை இல்லவே இல்லை. இந்த யமபடரை முறியடிக்கும் சத்திய பிரம்ம ஞான மெய்ச்செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பலப்பளவாக காலாகாலமாக ரகரகமாக சொல்லிதான் வித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று அந்த செயலை செய்ய வல்லவரானவர் நாம் தான் இப்போது இருக்கிறோம். இன்று அந்த செயலை செய்ய வல்லவரானவர் நாம் தான் இப்போது இருக்கிறோம் என்று தெய்வம் கூறுகிறார். மேலும் ஒரு வாக்கியத்தில் தெய்வம் எதற்கு வேண்டும் என்ற வினாவை எழுப்பி பிறவிப்பிணியாகி யமவாதிய சிக்கி நாடு சித்து அலையாகி நரகத்திற்கு ஆளாக்கும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெயர் செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். எம்மை ஆட்கொண்ட தனித்தன்மை குருகொண்டல் எமக்கு கங்கணம் பூட்டி மெய்ஞான செங்கோல் ஏற்கச் செய்து வாழுரை விட்டு
25 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்ட பின்தான் இந்த மெய்ச்செயலின் உணர்வை பற்றி எப்படியெல்லாமோ பற்பல செய்திகளில் உங்களுக்கு வெளியாக்கி இப்போது இருக்கிறோம் என்று தெய்வம் அருள் செய்தார். மேலும் ஆண்டவர் வாக்கியம் ஒன்றில், உன் உயிரும் உடலும் இப்போது எண்ணெயும் தண்ணீரையும் போல உன் தேகத்தில் தனித்தனியாக உள்ளது. சிறிது அவஸ்தை அதிகமாகும் போது அதை தாங்க முடியாமல் உன் உயிர் உன் உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. உன் தேகத்தின் ரத்தம், தசை, நரம்பு, எலும்பு, கொழுப்பு ஆகிய ஒவ்வொன்றிலும் உள்ள ஜீவ அணுக்கள் வெவ்வேறானது. இந்த அணுக்கள் கருவில்தான் ஒன்றோடு கலக்கிறது. அப்படி கலக்க அதுக்கு 4 மாதமும் 15 நாட்களும் ஆகும். மரணத்தின் போது இவைகள் மறுபடியும் தனித்தனியாக பிரியும்படி ஆகிறது. அப்போது அது அடையும் வேதனை கொஞ்சம் நெஞ்சமானது அல்ல. அதை மாற்றி வெண்ணெயில் மயிரை போட்டு இழுப்பது போல அந்த வேதனையில் இருந்து உன்னை காப்பாற்றி ஆக்குவது என்பதற்காக அதற்கு என்ன தவபாடு நாம் பாடுபட வேண்டியிருக்கும் என்று பார். உடலிலிருந்து உயிர் பிரியும் அவஸ்தையே மரணம். அந்த பேராபத்தாகிய அவஸ்தை இல்லாமல் அறைவே துடைப்பதுவே மெய். நீ சம்பாதித்து விட்டிருக்கும் அழிகின்ற பொருளானது உன் தேகம் விழும்போது உனக்கு உதவாது. நீ சம்பாதித்து விட்டிருக்கும் அழிகிற பொருளானது உன் தேகம் விழும்போது உனக்கு உதவாது. ஆனால் நான் உனக்கு ரட்சிப்பாக தரும் அந்த மெய்ப்பொருள் உன் ஜீவதேகத்தில் பாய்ந்து வந்து அமர்ந்து அப்போது உன்னை காத்து அருளும். மனிதனுக்கு நிச்சயமாக வரப்போகும் மரணமோ நீங்காத நோய், மாறாத நோய் ஆகியதான் மரணத்தை கொல்லாத வெண்ணோர் என்று சிவ செல்வாதிபர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார் என்று தெய்வம் அருளியிருக்கிறார். நாம் தரும் ஜீவ பிரயாண பதம் என்பது வெறும் வார்த்தையா? இது யாராவது எப்போதாவது பேசியது உண்டா? இந்த எந்த கடையிலாவது வாங்க முடியுமா? சதுர்யுகத்திற்கும் சர்வ வேதத்திற்கும் இன்று இந்த காலத்தில் ஒரு மகுட முகூர்த்த காலமானது இந்த கலிற்கடையில் வந்துவிட்டபடியால் இதனை உங்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம் என்று தெய்வம் அருள் செய்திருக்கிறார். இறைவன் படைப்பில் புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்று 84,100,000 ஜீவராசிகளுக்கும் யோனி என்ற ஒன்று உண்டு. ஆனால் தேவ பிறப்புக்கு மட்டும் அரூப தெய்வீக தனித்த யோனி என்பது குருபரன் மெய்யவத மொழியாக உனக்கு இருக்கும்படி பிரம்மம் செய்துள்ளது. இந்த மெய்மொழி பகரும் மெய்யிறந்த பெரியவர்களுக்கும் சாதாரண மனுவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நிஜ மனிதனுக்கும் பொம்மையில் அடித்த மனிதனுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் என்பதாக இருக்கிறது. பாம்பு பருந்தை உகக்காது, காக்காய் சிட்டுக்குருவியை உகக்காது. ஆனால் எம்மால் தேவகுல மகனாகிய நீ நரனை போய் உகந்து அவனுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்கிறாயே, இது தவறு அல்லவா என்று தெய்வம் விளம்புகிறார். மேலும் ஒரு வாக்கியத்தில், உன் இதயதாமரில் இருக்கும் இறைவனை ஈசன் என்று சொல்வதில்லை. ஏனென்றால் ஈசனுக்கு உடல் இல்லை. ஈசனுடைய சக்தியும் மனவனுடைய தேகமும் சேர்ந்து வந்து உனக்கு வர இருக்கும் யமபடனை நீக்கி பரமபதமாக்கும் செயலுடைய திருவுருவமே தெய்வம், அவர்களே உருவார். அந்த ஒரு திருமுகத்துக்கு மட்டும்தான் யமன் அஞ்சி விலகுவார். ஈசனே மனுவாக வந்து குருவாக ஆகியிருக்கும் அந்த நேசமுகத்தை தவிர, அந்த குருபரனாகிய நேசமுகத்தை தவிர உலகில் வேறு இருக்கும் அந்த சக்தி இல்லை. இது வார்த்தை அல்ல, பிரதியட்சம். இது வார்த்தை அல்ல, பிரதியட்சம். இதை பிரதிட்சயமாக நிரூபணையாகத்தான் உங்களுக்கு என்று காண்பிக்கின்றோம் அல்லவா? இப்படி நிரூபணை இல்லாதபடிக்கு சொன்னால் நீ நம்புவாயா? சர்வ உலகத்திலும் தேடிப்பார், சர்வ உலகத்தில் தேடிப்பார். உன் மண்டியை தட்டிப்பார். டே பாருடா,
என்று யோகி எச்சரித்துள்ளார். மேலும் ஒரு ஆண்டவர் வாக்கியத்தில், எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து வைத்துக் கொள்ளச் செய்யும் ஒரு செயல்தான் அன்பு என்பதாகும். அந்த அன்பு என் மீது உன்னிடத்தில் மேலும் மேலும் பெருகி மாறாது நிற்கச் செய்ய வரும்போது அது உன்னை சிவமாக்குகிறது. சைவ சமயம் அன்பே சிவம் என்று கூறுவது இதனைத்தான் என்று திருமெஞ்ஞான குரல் 57ஆம் வாக்கியத்தில் எடுத்து வைக்கின்றார். மேலும் ஒரு சமயம் மெய்குருவனுக்கு நீ உடல், பொருள், ஆவி மூன்றையும் தர வேண்டும். உடல் உன் தேகம், ஆவி என்பது உன் ஜீவன், பொருள் என்பது உன் வாக்குதான். ஆசான் அருளால் உன்னை சூழ்ந்துள்ள கிரகங்கள் தரும் கிரகாச்சார துன்பங்கள் ஆசான் அருளாய் உன்னை சூழ்ந்துள்ள கிரகங்கள் தரும் கிரகாச்சார துன்பங்கள் அணு அணுவாக பிரித்தெறியப்படும் குருவரனார். அதுதான் அணுகிரகம் என்பது. அணுவை ஆராய்ச்சி செய்தவர் அனுமார். ஞானசூரியனாகிய அவர் ஆசானிடம் அவர் பாய்ந்து ஞானம் அடைந்தான் சூரியனை போய் அவர் பிடித்ததாக சொல்லுகிறார். ராமனுக்கும் லட்சுமணருக்கும் சஞ்சீவி கொடுத்தவர் இவர்தான். இது யாருக்காவது தெரியுமா என்று எடுத்துச் சொன்னார். வள்ளல் பெருமானார் ஒரு பாடல் ஒன்றில், யான் கண்ட இன்பம் சாமி அறிவாரடி என்று பாடியுள்ளதில் சபையில் பாடிக்கொண்டிருந்தார். அது சமயம் ஆண்டவர்கள், சாமி அறிவாரடி என்று அவர் பாடியது தணிகமணிபிரான் அவர்களைத்தானே. அவர் அடைந்த ஞானானந்த இன்பம் தணிகமணிபிரானுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லவா? அவர் காலத்தில் அவரை தவிர வேறு மெய்யறிந்த தலை என்று ஒன்று கூட இல்லையே. வெளிப்படையாக குருவரின் பெயரை சொன்னால் தங்கள் குருவரனுக்கு பாவிகள் என்ன குடிவில் விளைவிப்பார்களோ அதனால் என்ன ஆகுமோ என்ற அச்சம் அந்த காலத்தில் அவர்கள் பிள்ளைகள் அவ்வளவு பேருக்கு வந்தது. அதனால்தான் சாமி அறிவாரடி என்று குறிப்பால் இவர்கள் எடுத்து பாடுகிறார்கள். அதனால்தான் முன்னின்ற பாழ்வான்கள் எல்லோரும் இப்படி தம் குருவரின் நாமத்தை மறைத்து மறைத்து உலக பாய்களுக்கு அஞ்சி பாடியிருக்கிறார்கள். கண்டறியாத காட்சிகளையும் கேட்டறியாத கேள்விகளும் என்று வடலூரார் சொன்னபடி, அந்த செயல் எங்கு காண்கிறாயோ அங்குதான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த செயல் எங்கு நடக்கிறதை காண்கிறாயோ அங்குதான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அதை கவனியாமல் இருந்தால் அதுதான் பாவத்துக்கு போவதாகும். பாவம் புண்ணியம் என்பது என்ன என்று இப்போதாவது உனக்கு புரிகிறதா என்று அருளினார்கள். அருட்பிரகாச வடுவூர் வல்லைபிரான் அவர்கள் இளைய பிரயாயத்திலேயே பாட்டேரில் சென்னையில் ஞானம் பெற்று பல பூர்ண அதிசய தவஞானம் அறிவு பெற்றிருந்தார். அதன் பிறகு பாட்டியர் திருவுளப்பாங்கின்படியே சிதம்பரத்தை இருப்பிடமாக கொண்டார். அவர் இக மக்களிடம் சரிசமமாக பழகி வருவதும், உலக இயலில் உழலும் பலருடன் நெருங்கிய நட்புடன் இருப்பதும், மேலும் அவரின் இயற்கையான இரக்க சுபாவமும் அவரை பல துன்பங்களுக்கு ஆளாக்கி கொண்டு வந்தது. பல வழக்குகளும் கேஸ்களும் அவர் மேல் போடப்பட்டது. இதனால் இவர் அடைந்தோறும் துன்பமானது பாட்டியருக்கு மிகுந்த மனக்கவலையை தந்து கொண்டுதான் இருந்தது. அதே சமயம் பாட்டியரிடம் வள்ளலார் கொண்டிருந்த குருபக்தியின் அளவோ எல்லையே இல்லாமல் இருப்பதை கண்டும் பாட்டியர் அமைதி உருவாகலாம். பாட்டியர் உத்தரவுபடியே சமரச சன்மாக சபையை வடலூரில் பிரம்மாண்டமாக வள்ளலார் கட்டினார். அதன் திறப்பு விழாவில் ஏராளமான இக மக்களின் கூட்டம் ஏகமாக கூடி வழிந்தது. அந்த விழாவினை மிகவும் ஆர்ப்பரித்து மக்கள் கூட்டம் கொண்டாடியது. வடலூரார் அந்த சபை திறப்பு விழாவில் அருட்சொற்பொழிவும் ஆற்றினார். அதுபோது தங்கள் குருகொண்டலர் சபை கட்டிட வாயில் வாசலில் வந்து நிற்பதையும் இவரால் கவனிக்க முடியவில்லை. கூட்டம் அவ்வளவு நிரம்பி வழிந்தது. இதையெல்லாம் கவனித்து பார்த்து வந்த பாட்டியர் அவர்களுக்கு
அப்போது அங்கு கூடிய கூட்டம் மெய்வேத போத கூட்டமாக இது வளர வாய்ப்பில்லை என்ற எண்ணம் வந்தது. அப்படி அவருக்கு தோன்றுமாறு அன்று நிகழ்ந்த நிகழ்வு அமைந்திருந்தது. இது பாட்டியின் மனதில் இது சரியில்லை என்ற சிந்தனையை தோன்றிவிடச் செய்ததாக ஆகிவிடவே சற்றும் தாமதியாது அந்த எல்லையை விட்டு அப்போதே வல்லரை விட்டு பிரிந்துவிட முடிவு செய்து அங்கிருந்து அகன்று வழிகூடி எங்கேயோ தம் வழக்கப்படி வழிபோக்கராக பயணித்தவராக ஆகிவிட்டார்கள். தென்னிந்திய நாட்டு எல்லை விட்டே வெளிகச் சென்று கடலாண்டி லட்சத்தீவுக்கே வந்து விட்டார்கள். வல்லார் சில நாட்களில் குருபுரான் தம்மை விட்டு பிரிந்து விட்டு தெரிந்து கொண்டதும் மிகவும் மனம் பதபதைத்து மாறாத வேதனை அடைந்து உடனே புறப்பட்டு தங்கள் பரமபிதாவை தேடி தேடி அடைந்தார்களாம். இறுதியில் அவர்கள் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு அருகில் உள்ளார்கள் என்று தெரிந்து கொண்டு உடனே அங்கு சென்று அவர் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து சந்தித்து மீண்டும் தம் இடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பித்து நின்றார்களாம். இப்படி அவர்கள் குருவரனை தேடி கண்டுபிடித்து சந்தித்த நேரம் வள்ளல்பிரான் தம் குருநாதரின் முன் நின்று பாட்டரின் பிரிவாற்றாமையை தாம் மனவேதனை அனுபவித்து நினைந்து எடுத்து அவருக்கு கூறி கதறி கதறி விம்மி விம்மி நின்று பாடிய பாடல்கள் ஏராளமாக நாம் திருவிழாவில் காணலாம். படமுடியாதி நீ துயரும் படமுடியாதி நீ துயரும் படமுடியாதரசே படமுடியாதரசே படமுடியாதி நீ துயரும் பட்டதெல்லாம் போதும் பட்டதெல்லாம் போதும் படமுடியாதி நீ துயரும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். தப்பேது தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தருள வேண்டும். தந்தை நீ அழையோ தந்தை நீ அழையோ தனையன் நான் அல்லனோ தமியனின் தளர்ந்து உளம் கலங்கி நிற்கின்றே எந்தே குருவே இறைவனே இது முறையோ இதுவரை நீர் எம்மை அடித்தது போதும் இதுவரை நீர் எம்மை அடித்தது போதும் இனி அணித்திடல் வேண்டும் இனி அணித்திடல் வேண்டும். அம்மையப்பா அம்மையப்பா இனி ஆற்றேனையா என்று இப்படியெல்லாம் பலவாறு பாடி பாடி தம் ஆற்றாமை வெளிப்படுத்தி தம்மை மன்னித்தருள்படி குருபுராணம் என்கின்ற காட்சிக்கு ஈடு இணை ஏது. அப்படி நின்ற அந்த காட்சிகள் அப்படியே நம் திருவருட்பாவினை படிக்கும் போது நமக்கு தெரியும். மேலும் தனையபிரான் தம்மை ஆட்கொண்ட திறத்தை நினைத்து நினைத்து வியந்து வியந்து வடலூரால் தம் பிராணவர்களை போற்றி பாடிய பாடல்கள் ஆயிரக்கணக்கானவற்றை திருவருட்பாவில் எங்கும் ஆங்காங்கு முத்துச்சிதறலாக நாம் காண்கிறோம். தலைவர் இனி பிரியாத நிலைமையை எப்படி வேண்டுவனோ இந்த பயந்தீர்த்து எப்பொழுதே என் உடல் உயிராதி எல்லாம் நீ எடுத்து கொண்டு உன் உடல் உயிராகி எல்லாம் உவந்தெனக்கு அளிப்பாய். வடலூர் சிற்றம்பலத்தே வாழும் எந்தன் கண்ணின் மணியே என் குருமணியே மாணிக்க மணியே நடன சிகாமணியே என் நவமணியே நன்மணியே பொன்மணியே நடராஜமணியே. வாழையடி வாடி என வந்த திருக்கூட்டமறிவில் யானும் ஒருவன் அன்றோ இந்த ஏழிபடும் பாடு உங்களுக்கு திருவுள சம்மதமோ இது தகுமோ இது முறையோ
இது தர்மம் தானோ? உன்னை மறந்திடுவேனோ, உன்னை மறந்திடுவேனோ, மறப்பறியேன் மறக்கும் வகையறியே. நீதான் என்னை மறந்திடுவாயோ, நீதான் என்னை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயெனில் யானினி என் செய்வேன், என் குறிவேன், எவர் குறிப்பேன் எந்தாய். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்திட வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நின் புகழி, எந்தை நின் புகழி ஏம்பிடல் வேண்டும் என்று பலவாறு குருபரனை போற்றி புகழ்ந்து தணிகைவலியின் பாதத் திருவடியை போற்றி போடி பாடியிருக்கிறார். மேலும் பிறவாமல் இரவாமல் பிறங்க வைத்தாய் அரசே, நான் இருக்கும் குடிசிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியே, நல்ல திரு அருளமுதம் நல்கியே, என் ஊனாகிய குடிசையிலும், என் ஊனாகிய குடிசையிலும் உவந்து நுழைந்தனியே. நனிவனைத்தும் தவிர்த்தருளி ஞான அமுதளித்தாய், நலிவனைத்தும் தவிர்த்தளித்து ஞான அமுதளித்தாய். கொடைதுதான் போதாதோ, கொடைதுதான் போதாதோ, என்னரசே அடியே என் உள்ளமெனும் குடிசையிலும் மாறாது குளவி நுழைந்தனியே, என் உள்ளமெனும் குடிசையிலும் மாறாது குளவி நுழைந்தனியே. குருமணியே என்னரசே எனக்கு இதுதான் போதாதோ, கொடுமொழியேன் குடிசையிலும் போனாது நுழைந்தடியே என்று பாடுகிறார். ஒரு சமயம் மெய்வழி தெய்வ சன்னிதானத்தில் இந்த அருட்பாயின் பாடலை நமது பிறவியர் நாமக்கல் செட்டியார் தெய்வம் முன்பாக நின்று தோத்தரி பாடி தோத்தரித்து நின்றார். தெய்வமார்கள் ஒவ்வொரு வடலூராரின் வரியையும் பூரிப்புடன் ஈர்ப்புடனும் ஆழ்ந்த சிந்தையுடன் கேட்டு அதனை முழுமையாக படித்து வந்து மாலையில் பாடும்படி உத்தரவிட்டார். அந்த நாளில் நிகழ்ந்த என்னை கவர்ந்த இந்த காட்சியை அன்று நேரில் கண்ட அதிசயத்தை என்று உங்களுடன் அப்படியே பகிர்ந்து கொள்கிறேன். சாலைக்கு ஆண்டவர்கள் தென்பாண்டி வளநாட்டில் எழுந்தருள்வார்கள், சாலைக்கு ஆண்டவர்கள் தென்பாண்டி வளநாட்டில் எழுந்தருள்வார்கள் என்று தெண்ட தெளிவாக தீர்க்கதரிசனம் கூறும் கடவுள் வல்லறிகிறான். முத்திரெல்லாம் பொருள் முத்திரெல்லாம் போற்றும் அது சித்தன் மகன் நானே என்று முழங்கி தம்மை அறிமுகம் செய்து கொள்ளும் இவர் மெஞ்ஞான பரமக்கொடியில் நமது தெய்வத்தின் மூத்த ஞான சகோதரர் ஆவார். நமது தெய்வத்தின் குருபரான் தடையை வலையிடம் இவர் தாம் பெற்ற ஞான நிலைகளை அப்படியே பட்டியலெடுத்து விவரித்து கூறுகிறார். ஒரு நாழிகையில் யோக நிலையணி உணர்த்தி, ஒரு நாழிகையில் யோக நிலையணி உணர்த்தி மாலையே யோக பயன் முழுதும் அளித்தாய், மாலையே யோக பயன் முழுதும் அளித்தாய். மறுநாள் காலையே திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் தெய்வ நிலையுமே சிறிய நெறிய காட்டி தெரித்தாய் வேத கலையுமே என்று படித்திருப்பீர்கள் என்று பாடியிருப்பதை பார்த்திருப்பது. இந்த வடிவிலேயே மெய்ப்பொருள் மெய்ப்பரன் மெய்யறிவலாம் மெய்க்குருவாரை விளங்குவார் என்று தெய்வ வேதம் கூறுகிறது. மெய்வழி எடுத்துக்காட்டும் தெய்வ தத்துவம் இதன் இறை சக்தியும் ஆனது பார்வடைய பாரதகசியம். பாருடைய பாரதகசியம் இது பரம்பரையாய் பாதவான்கள் கைமுதலே என்கிறது மெய்வழி வேதம். பொதுவாக நமது மெய்மதத்தின் தத்துவம் ஒரு அருமையான ஆழமான நிரந்தரமான உண்மையான சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது.
தொண்டெழு மனிதன் சுத்த துறையிருதயத்தில் என்றும் விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே என்று ஆதி பரம்பொருளே இறக்கி வந்து அருளிய நமது மெய்வழி வேதம். கடவுள் வல்லவரானவர்கள் நம்ம தெய்வ ஆளுமையை தீர்க்க தரிசனமாக இன்ப வடிவம் தருவதற்கு இறைவர் வருகின்றார். இன்ப வடிவம் தருவதற்கு இறைவர் வருகின்றார். எல்லாம் செய்வல்ல சித்தரிங்கு வருகின்றார். எல்லாம் செய்வல்ல சித்தரிங்கு வருகின்றார். அன்பருளத்தே இனிக்கும் அமுதர் வருகின்றார். அன்பருளத்தே இனிக்கும் அமுதர் வருகின்றார். அம்பலத்தே நடனம் புரியும் ஐயர் வருகின்றார். என் ஒரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார். என் ஒரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கிறதம்மா என்று பாடியுள்ளதை பலகாலம் தெய்வம் கற்பக தவத்திலிருந்து திரும்பும் போது நாம் எல்லோரும் மண்டியிட்டு பாடி பாடி துதித்திருக்கின்றோம். ஆண்டவர் வாக்கியத்தில் கோடாயிருக்குள் பக்கம் 128 உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்படுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பெருடன் பேசுவது தவத்தைக்கான எத்தனையோ மடங்கு அதிக உன்னதம் உடையது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பெருடன் பேசுவது தவத்தைக்கான எத்தனையோ மடங்கு அதிக உன்னதியுடையது என்று அருளியிருக்கிறார். நமது குருபெருமானாக வந்துள்ள தாயக தயாநிதி மரணவிழா பெருவாழை தந்து நித்திய உலகத்தாக நம்மை ஆக்க அந்த செயலை நமக்கு தர வேண்டும் என்பதற்காகவே இன்று அவதாரம் செய்து வந்து ஜீவ ரட்சிப்பை நமக்கு தந்து கொண்டு வருகிறார்கள். தெய்வம் நமக்கு நிறைவாக எடுத்துக் கூறுவது என்ன என்றால், நாம் தந்துள்ள மூலமந்திரம் உயிருள்ள பொருள். அது எப்போதும் உன் நாக்கில் ஒட்ட வைத்துக்கள். தூக்கத்திலும் அது வர வேண்டும். நடக்கும்போது கூட மூச்சு அதிகம் ஓடாதபடிக்கு மெதுவாக நடந்து மூல மந்திரத்தை தியானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சத்தியஞான பிரம்மவிதிக்கான செயலை எடுத்து நமக்கு தெய்வம் கூறியிருக்கிறார்கள். முத்தி பேரவை தொடரும். நமஸ்காரம்.